என்னோட பேரு தங்கராஜ், குமாரபாளையம். நான் டெய்லர், ஜோதிட ஆர்வலர். அதாவது உங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கு இல்லைங்களா? என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்க ஏதாவது எழுதி எடுத்துட்டு வந்தீங்களா? சரி, உங்க கேள்வி கேளுங்க. அண்ணாதுரை ஐயா அடுத்து தயாரா அந்த கேள்விகள் அது ஓபன் பண்ணிக்கங்க. மொபைல்ல இருக்குல்ல? வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் ஜாதகம் பார்க்கலாம். தாராளமாக ஜோதிடம், ஜாதகம் பார்க்கலாம், பயன்படுத்தலாம். ஜோதிடம் பார்ப்பதற்கு மதம் ஒரு தடை அல்ல, இடையூறு அல்ல. எங்களுக்கு இஸ்லாமிய கிறித்துவ மதத்தை சார்ந்தவர்களும் ஜாதகம் பார்த்து கொண்டு பலன் அடைந்து கொண்டு வருகிறார்கள். ஜாதகம் பார்க்கும் வரும் வாடிக்கையாளர் எவ்வாறு? நல்ல கேள்வி. முதல்ல ஒரு நம்பிக்கை, சுய நம்பிக்கை இருக்கணும். அதே மாதிரி நம்ம போகும்போது ஒரு கோயிலுக்கு போகும்போது எப்படி குளித்து சுத்தபத்தமா நம்பிக்கையோட போறாங்களோ அந்த மாதிரி ஒரு ஒழுக்கத்தோட சுத்தபத்தமா போகணும். இந்த லுங்கி கட்டிக்கிட்டு குளிக்காம போறது, அவர் என்ன சொல்லுவாருன்னு பார்க்கலான்னு அவரை பரிசோதனை பண்ணி பார்க்கறது, இது அனர்த்தத்தில் அபத்தத்தில் முடியும். ஆனால் நம்பிக்கையுடன் இவர் எனக்கு நல்லதை நல்ல விதமாக சொல்ல வேண்டும், தீய விஷயத்தை நயமாக சொல்லி எம்மை பக்குவப்படுத்த வேண்டும் என்ற நம்பிக்கையில் செல்ல வேண்டும். போலி சாமியார். போலி சாமியார் நல்ல கேள்வி. இந்த பொதுவா சாமியார் ஆவறதுக்கு 10ஆம் இடத்தில் 3க்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருக்க வேண்டும். அப்படி 3 கிரகம் இருந்தாலும் அந்த 10ஆம் அதிபதி 6, 8, 12ஆம் பாவகத்தில் இருந்து இந்த 3 கிரக சம்பந்தம் இருந்தால் அவர் போலி சாமியாராக இருக்க வாய்ப்புண்டு. பொதுவாக ஒரு கிரகம் நீச்சமடைந்தால் என்ன பலன்? நீசமடைந்தால் நிறைய பேர் பலகீனம்னு சொல்றாங்க. பலகீனம்லாம் கிடையாது, அதன் தன்மை முரண்பாடாக இருக்கும். அதாவது செல்லும் வழி மார்க்கம் மாறுபடும், முரண்படும். ஒரு கிரகம் நீச்சமானால் குரு பார்வை இருந்தா அது பரிகாரம் இருக்குன்னு சொல்றீங்க. இல்ல, குரு பார்வை அப்படிங்கிறது வேற விஷயம். அதாவது ஒரு முரண்பாடான சிக்கலான தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரக இணைவுகளை, இப்ப ஒரு சந்திரன் சனி சேர்ந்திருக்கு, அல்லது ஒரு சந்திரன் ராகு சேர்ந்திருக்கு, அல்லது சந்திரன் கேது சேர்ந்திருந்து குரு பார்த்திருந்தால் அது ஒரு வரைமுறைக்கு உட்பட்டதாக பரிகாரம் எடுபடக்கூடிய ஜாதகமாக இருக்கும். இல்லைன்னா அது தரிகட்ட ஜாதகமாக போய்விடும். குரு நீசமாவதற்கும் பார்வை பெறுவதும் வேறு வேறு. முத்துப்பாண்டி ஐயா கூட கேள்வி கேட்கலாம். நீங்க பல களம் கண்டவர், பல மேடை கண்டவர், அதனால நீங்க பிஹைண்ட் த ஸ்கிரீன் நிறைய சொல்லுவீங்க. இப்ப அங்கிருந்தே மைக்க வேணா கொடுக்குறேன், கேளுங்க. ரைட். அடுத்தது அண்ணாதுரை ஐயா, ஏதாவது கேள்வி நீங்க கேட்கணுமா? மைக் அவர்கிட்ட கொடுங்க, அவர்கிட்ட அங்க கொடுங்க. அங்க ஏங்க தனுசு லக்கணம். முதல்ல உங்க பேரு சொல்லி அறிமுகப்படுத்திங்க. பேரு சுப்பிரமணியனுங்க, ஈரோடு. ஈரோடு, சரி. ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் நீங்க இல்லையா? நல்லது, சொல்லுங்க. ஜோதிட ஆர்வலர். சரி. சபையில் உள்ளவர் அனைவருக்கும் சபையில் அமைதி காக்கவும், அத்தியாவசியமா பேசணும்னா அந்த பக்கம் போய் பேசுங்க. இடையூறு தயவு செஞ்சு செய்ய வேண்டாம் இந்த 20 நிமிஷத்துக்கு. தனுசு லக்கணம், மகர ராசி, சந்திரன் மாந்தி சேர்க்கை. தனுசு லக்கணம், லக்கணத்திற்கு 8ஆம் இடத்திலா? இல்லை, மகர ராசி. மகர ராசி 2ஆம் இடத்துல. ஆமா, 2ஆம் இடத்தில் மாந்தி சந்திரன் சேர்க்கை. சரி, பொதுவா தனுசு லக்கணத்திற்கு 2இல் சந்திரன் இருப்பது கண் பார்வை கோளாறும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாத சூழலும், குடும்ப பொருளாதாரத்தில் பின்னடைவும் ஏற்படும். இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவதே அவர்களுக்கு முதல் பரிகாரம்.
நல்லவற்றை பார்க்க வேண்டும், நல்லவற்றை பேச வேண்டும், நல்லவரை மட்டும் காண வேண்டும் என்ற கொள்கையை வகுத்து கொண்டு செயல்பட்டால் நிறைய சிரமங்கள் குறையும். அடுத்தது மிதுன லக்னம், மிதுன ராசி, ம். 4ஆம் இடம் சனி, சுக்கிரன். ம். சுக்கிரன் நீசம். இல்ல அது கண்ணிலனாலே அது நீசம். ரைட். வீடு லேட் ஆகுது. என்ன கேக்குறீங்களா, பதிலே சொல்றீங்களா? இல்லைங்க, வீடு கட்டுவதற்கு தடை ஏற்படுகிறது. புதனின் நட்சத்திர சாரம் அறிந்து பலன் பெற வேண்டும். அது மட்டுமல்ல, அடிக்கடி வலியுறுத்தி வருகிறேன், நவாம்சத்தின் நிலையும் சதுர்த்தாம்சத்தின் நிலையும் சீர்தூக்கி பார்த்து பலன் கூற வேண்டும். அடுத்தது பல்வேறு ஜோதிட முறைகளுக்கு இடையே மாறுபாடுகள் நிறைய வருது. யாருடைய கருத்து சரியா இருக்கும்? எந்த ஜோதிட முறையை கொண்டு போகும்போது கரெக்டா இருக்கும்? அதாவது யார் ஒருவர் அவர் சார்ந்த துறையில் 12 ஆண்டுகள் கடந்து வருகிறாரோ அதில் அவர் கண்டிப்பாக நிபுணத்துவம் புலமை அடைவார் என்பது நிதர்சனமான உண்மை. ஒரு மனிதர் வந்து தொழில் ரீதியா ஜெயிக்கணும் அப்படின்னா அவர் வந்து எந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணா ஜெயிக்க முடியும்? தொழில் ரீதியாக அப்படின்னா, அதாவது பெரிய அளவில் முதலீடு செய்து ஜெயிப்பதற்கு 10ஆம் இடம், குறுந்தொழில் அப்படிங்கிறதுக்கு 3ஆம் இடம், அதுல எந்த சேவை கிரகம்? தொழில் அப்படிங்கிறதுக்கு 6ஆம் இடம். 10ஆம் இடத்துல சொல்லுங்க ஐயா. 10ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணா போதுமா, இல்ல அந்த 10ஆம் இடத்துக்கு ஏதாவது பர்டிகுலரான விஷயங்கள் நம்ம வச்சு பண்ணணுங்களா? நல்லா புரிஞ்சுங்க. ராசி கட்டத்தை பார்த்து சொல்றது வெறும் 10%க்கும் கம்மியா தான் சொல்ல முடியும். நம்ம இந்த இதை வச்சு நான் எல்லாத்தையும் திருப்பிடுவேன், டியூன் பண்ணிடுவேன் அப்படிலாம் அட்டகத்தை வீசக்கூடாது. முன்னோர்கள் நிறைய வர்க்க சக்கரம் கொடுத்திருக்காங்க. தசாம்சத்தின் நிலையை சீர்தூக்கி பார்க்காமல் ஒரு தொழில் ஜீவன முறையை, சனியின் நிலை, 10ஆம் அதிபதியின் நிலை, தசாம்சத்தின் நிலை, 10ஆம் அதிபதி ராசி மற்றும் நவாம்சம் மற்றும் தசாம்சம், இந்த 6 விஷயத்தையும் ஒருங்கிணைக்கும் போது நமக்கு தெளிவான பதில் கிடைக்கும். அடுத்தது ஒரு தனிநபருடைய ஜோதிடத்தை வச்சு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியுமா? நிச்சயமாக முடியும். அது எதன் அடிப்படையில உயர்த்த முடியும்? கிரகங்களோட அமைப்பு பொறுத்தா? பொருளாதாரம் தானே. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள். அப்போ இந்த இடத்துல வந்து மதியை பார் அப்படின்னு சொன்னாங்க. இத 2 அர்த்தமா எடுத்துக்கலாம். மதி என்பது சந்திரன், சந்திரனின் ஓட்டம் கோச்சார ரீதியாகவும் சந்திரன் இருக்கும் வீட்டிற்கு உண்டான பலனையும் நாம் சீர்தூக்கி பார்த்து பலன் கூறி அவரை வழி நடத்த முடியும். ஒரு சிலருடைய கிரக அமைப்புகள் வந்து ஆரம்ப காலகட்டங்களிலே பலன் தருது, ஒரு சிலருடைய கிரக அமைப்புகள் நாளாக பலன் தருது, ஒரு சிலருக்கு வந்து இறுதி வரலும் போராட்டத்திலே முடியறாங்க. இதுக்கான காரணம் என்ன? அது யோகங்கள் நிறைய இருக்கு. 300 சில்லற யோகம் உண்டு. இப்போ ஒரு நிலையில்லாத தன்மை வந்து அவங்க ஜாதகத்துல சகட தோஷம் இருக்கும். குருவும் சந்திரனும் 6, 8ல இருப்பாங்க ஒருவருக்கு ஒருவர். அது ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் திசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கு. யோக திசைகள் ஆரம்பத்திலேயே ஒருத்தவங்களுக்கு வந்துட்டா ஆரம்ப காலம் சிறப்பா இருக்கும். பிரகாஷ் ஐயா, நீங்க வெளியே போய் பேசலாம். அடுத்தது இப்போ கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை அப்படின்னா பொதுவா எந்த கிரகத்தை ஆக்டிவேட், அதாவது மனைவியால கணவருக்கு பிரச்சனை அப்படின்னா எந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணா அந்த பிரச்சனைகள் சரியாகும்? ஆக்டிவேட்னா கிரகங்கள் உங்க வேலைக்காரர் மாதிரி நினைச்சிட்டு ரொம்ப சர்வ சாதாரணமா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு நான் கண்டனத்தோட சொல்றேன். இப்ப இந்த கிரகங்களை வந்து அப்ப பலப்படுத்துறது நம்ம தான் பலப்படுத்தணுங்கிறது உண்மையே தவிர கிரகத்தை வந்து நீங்க பலப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. அதிகபட்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா கணவன் மனைவியால கிரகம் சார்ந்த காரகத்துவ ரீதியிலான சில விஷயங்களை நாம் முறையாக கையாள வேண்டும் என்பதுதான் சூட்சமே ஒழிய கிரகத்தை நீங்க எப்படி பலப்படுத்த முடியும்? உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆத்ம பலம், தேக பலம், எல்லாமே தெய்வ பலம் எல்லாம் இருக்கா? அப்ப கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை அப்படின்னா அது தானா நடந்தாதான் உண்டு, நாம வேற எதுவும் செஞ்சுக்க முடியாது. தானா நடந்தான்னு சொல்றது மூட நம்பிக்கை. நம்ம முயற்சின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. ஒரு தெய்வம் அருட்கடாட்சம் கொடுக்குறதுன்னா 9ஆம் இடம் வேலை செய்யணும், உங்களுக்கு தெரியும். ஆனால் தெய்வமே இல்ல, நான் சாமியே கும்பிடல அப்படின்னாலும் அவன் நல்லா இருப்பான். என்ன காரணம்? அவனுடைய ஜாதகத்தில் 3ஆம் இடம் சிறப்பாக வேலை செய்யும். மதிப்பிற்குரிய நம்ம பரணி பாரதி ஐயா ஒண்ணு சொன்னாரு காலையில. அந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம், 9ஆம் இடத்துக்கு கேந்திர ஸ்தானம். அது அதனாலதான் சாமி கும்பிட்டாதான் நல்லா இருப்பேங்கிறது வந்து மூட நம்பிக்கை. சாமி கும்பிட்டா மோட்சத்தை நோக்கி நீங்க போகலாங்கிறதா. பொருளாதார ரீதியா நான் வந்து பணக்காரன் ஆகணுங்கிறதுக்காக சாமி கும்பிடுறேங்கிறது தவறு. நான் என்னை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், பிறவிகளை குறைக்க வேண்டும், முடிந்தால் இந்த பிறவியிலேயே நான் மோட்சமடைய வேண்டும் என்பதற்குண்டான மார்க்கம், ஆன்மீகம், தெய்வம், வழிபாடு. திருமண தடை இருக்கிறவங்க திருமணம் சரி போலாமா போகக்கூடாதா? தாராளமா திருமணம் சரி போலாம். அங்க போனா பிரச்சனைகள் தீருமா? அப்படி கிடையாது.
நல்லா புரிஞ்சுங்க. ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது 7ஆம் இடம் எப்படி இருக்கிறது, 7ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார், களத்திரகாரகன் சுக்கிரன் எப்படி இருக்கிறார் என்பதை சீர்தூக்கி பார்க்காமல், நவாம்சமும் இதில் மிக மிக பிரதானம். திருமண வாழ்க்கைக்கு மிக பிரதானம் நவாம்ச லக்னம். அப்ப இந்த 4 விஷயங்களையும் ராசி நவாம்சம் இரண்டிலும் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். இப்போ காலையில நான் சுக்கிரனை பத்தி பேசும்போது நீங்க வரல. 7ஆம் இடத்தில் சுக்கிரன் என்றால் காரகோ பாவக நாசின்னு சொல்லியிருந்தேன். அதுலயும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் யோகமும் உண்டு தோஷமும் உண்டுன்னு ஒவ்வொரு லக்ன வாரியா நான் சொல்லியிருந்தேன். நான் அடுத்தது இப்போ நவகிரகங்களால பிரச்சனைகள் வருது, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா சரியாகும் அப்படிங்கறத பெரும்பாலும் சொல்றாங்க. கிரகத்தால பிரச்சனை வருகிறது என்பது முதல்ல நம்ம மூட நம்பிக்கை. நல்லா புரிஞ்சுக்குங்க. இது ஜோதிடத்தை உங்க சௌரியத்துக்கு அப்படியே வளைச்சு ஒடிச்சு பேசுற மாதிரிலாம் நம்ம நினைக்க கூடாது. நம்மளுடைய ஊழ்வினை எப்படிப்பட்டதுங்கிறத இந்த கிரக ரீதியா வானசாஸ்திரம் அந்த கிரக பயிற்சி ரீதியா நமக்கு உருவகப்படுத்தி கொடுத்திருக்காங்க. நம்மளோட முன்வினை பயனோட வெளிப்பாடு தான் இந்த ஜென்மம். கர்மவினை சார்ந்துதான் எல்லாமே செயல்படும், நவகிரகங்களை சார்ந்து செயல்படுதலன்னு சொல்ல வரீங்களா? நவகிரகங்களின் நிலைப்பாடை அறிந்துதானே ஒரு ஜோதிடர் நீ இந்தந்த பாவம் செஞ்ச, இந்தந்த புண்ணியம் செஞ்ச, இந்த பாவம் செஞ்சதுனாலதான் உனக்கு இந்த தோஷம், இந்த மோசமான பலன்களை நீ அனுபவிக்கிறேன்னு நம்மளால சொல்ல முடியுது. நல்ல புண்ணிய கர்மாக்களை செஞ்சிருந்தா அவருக்கு யோக பலன் கிடைக்க போகுது. அப்ப கர்மவினையின் அடிப்படையில் தான் ஜாதகமே அமையும். ஆமா, அதான். அப்ப அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் செய்யறதுக்கு கர்மவினைகள் இடம் விட்டா மட்டும்தான் பண்ண முடியும்னு சொல்ல வரீங்களா? எப்படிங்க? கர்மவினை அடிப்படையில ஜாதகம் அமையுது. இந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை செய்யறதுக்கு கர்மவினை இடம் விட்டால் மட்டும்தான் சரி பண்ண முடியுமா, இல்ல ஆலயங்களுக்கு போய் சரி பண்ண முடியும்? இல்ல, நான் தெளிவா சொல்றேன். இந்த இடத்துல நிறைய பேர் இந்த வினைங்கிறத குழப்பிக்கிறாங்க. நம்ம சாஸ்திரமே சொல்லியிருக்கு, தத்துவவாதிகளும் என்ன சொல்லியிருக்காங்க, பிராப்த கர்மம், சஞ்சித கர்மம், ஆகாமிய கர்மம் சொல்லியிருக்காங்க. இந்த பிராப்தம் சஞ்சிதத்தின் தொகுப்பு இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்மளால மாற்ற முடியாம நம்ம நோக்கி வருது. ஆனால் நம்ம கிட்ட ஒண்ணு மட்டும் உண்டு, நிச்சயமா உண்டு. விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆகாமிய கர்மம் நம்ம கையில. நான் இதை இப்ப அனுபவிச்சு ஏத்துக்கிறேன். இனிமேல் இந்த தவறை நான் செஞ்சு வரக்கூடிய பிறவிகள்ல இந்த பாவத்தை சுமக்க நான் விரும்பவில்லைன்னு ஒருத்தன் மனம் மாறி வைராகியத்தை கடைபிடிக்கிறான் பாருங்க, அப்ப அவனுடைய ஆகாமிய கர்மம் நல்ல முறையில் வேலை செய்கிறது. பிராப்தம் சஞ்சிதம் அடிபட்டு போகிறது. அதிகமா ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சு எங்களோட அம்மாவுக்கு எப்படி இருக்குது, அப்பாவுக்கு எப்படி இருக்குது, என்னோட குழந்தைகளுக்கு எப்படி இருக்குதுன்னு கேக்குறாங்களே, அந்த மாதிரி ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சு மற்றவங்களுடைய ஜாதகத்தை சொல்ல முடியுமா? ஓரளவு சொல்லலாம், ஓரளவுக்கு சொல்ல முடியும். இப்போ உங்களை ஒண்ணு கேக்குறேன், உங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா மருந்து மாத்திரை நீங்க எடுத்துக்கிட்டா தானே தீரும்? கண்டிப்பா. அந்த மருந்து மாத்திரையவே நான் எடுத்துக்கிட்டா சரியாகுமா? சரி, நீங்க அப்பா நான் பையன், நீங்க பி நெகட்டிவ் நான் ஓ பாசிட்டிவ், ஆனா ரத்தம் ஒரே கலர் தான் சொல்லி உங்க ரத்தத்தை எனக்கு செலுத்த முடியுமா? முடியாது. எவரி இண்டிவிஜுவல் வில் பி வேரிட். ஒவ்வொரு தனி மனிதனும் வேறு வேறு. இந்த பிறவியில் இவங்க உங்களுக்கு அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி லொட்டு லொஸ்கு, இதுக்கு முந்தின ஜென்மத்துல இவங்க தான் உங்களுக்கு அப்பாவா அம்மாவா? கிடையவே கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் ஏன் ஆன்மீகத்துக்கு போகணும்னு சொல்றாங்க? அப்ப தன்னை உணர்ந்து இந்த கர்ம பந்தத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக தான் ஆன்மீகமே ஒழிய இந்த கோயில் போனா எனக்கு கோடி கோடியா கொட்டுங்கிறது இல்ல. ஆனா உண்டு, நம்ம அந்த கால ரீதியா திசாபுத்தி ரீதியாக சில ஜாதகங்களுக்கு வழிவகை உண்டு. எனக்கு 7.5 நடக்குது, அதனால குடும்பத்துல பிரச்சனை ஆகுதுன்னு சொல்றாங்களே, அது பையனுடைய ஜாதகம் செயல்படும். உண்மை. 7.5 சனி அப்படிங்கறதெல்லாம் உதாசீனப்படுத்துறதுக்கு கூடவே கூடாது, அது உண்மை. ஆனால் எந்த ராசிக்கு 7.5 சனி எந்த சனியாக நடைபெறுகிறது, விரய சனியா, ஜென்ம சனியா, பாத சனியா என்று உண்டு அல்லவா? இப்போ மேசம், கடகம், விருச்சிகம், சிம்மம் ராசிகளுக்கு 7.5 சனியின் பாதிப்பு அதிகம், கொடுமை. அடுத்ததா இப்போ ராகுனாவே பாவகிரகம்னு சொல்றாங்க. நீங்க ராகு வாழ்க்கை ரமேஷ்குமார்னு பேர் வச்சிருக்கீங்களே, அப்ப நீங்க பாவகிரகத்தின் அடிப்படையில் செயல்படுறீங்களா எப்படி? நல்ல கேள்விங்க. நல்ல பகுத்தறிவோட தான் பதில் சொல்லணும். அதாவது எந்த கிரகமும் மோசம் தோஷம் யோகம்ட்டு எல்லாம் இல்ல. இப்போ ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் பன்மடங்கு பெருகணும் அப்படின்னா பெருக்கி கொடுக்கக்கூடிய கிரகம் எது? சாஸ்திரம் எதை சொல்லியிருக்கு? ராகு. அப்புறம் அதை ஏன் நீங்க தோஷங்கிறீங்க? பெரும்பாலும் ராகுனாலதான் பிரச்சனை. அதுதாங்க கற்பிதம். ஏங்க, அதாவது பகுத்தறிவுக்கு காரக கிரகமே ராகுவும் கேதுவும் தாங்க. ஒருத்தன் ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி செய்யக்கூடாதுங்கிற மாறுபட்ட ஒரு முற்போக்கு சிந்தனை ஒருத்தனுக்கு வரணும் அப்படின்னா அது ராகு கேது தாங்க முக்கியம். இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, இந்த மாதிரி ஜாதக ரீதியா நிறைய பிரச்சனை இருக்கிறவங்க திருப்பட்டூர் கொண்டு போய் வச்சு சாமிகிட்ட அபிஷேகம் பண்ணதான் ஜாதகத்துல கூட பிரச்சனைகள் சரியாகும்னு சொல்றாங்களே. ஒரு சிலருக்கு சரியாகும், எல்லோருக்கும் சரியாகாது.
தொழில் ரீதியா பிரச்சனை இருக்கிறவங்க எந்த மாதிரி விஷயங்களை செஞ்சா, அதாவது எந்த ஆலயங்களுக்கு போறதோ இல்ல வேற ஏதாவது செஞ்சா அதுல இருந்து முன்னேற்றம் அடையலாம்? அதாவதுங்க, முதல்ல தொழில் ரீதியா நமக்கு அந்த கொடுப்பினை அமைப்பு இருக்கிறதா என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். தகுந்த வழிகாட்டுதலை பெற்று நாம் செயல்பட வேண்டும். என்ன கேள்வி? இடையூறு செய்யக்கூடாது கேள்வி கேட்கும் போது. அடுத்தது கண்டிப்பா கராரா சொல்றேன், முக்கியமா அறிவுபூர்வமா அங்க பேசிட்டு இருக்கோம், டைம் பாஸ்க்காக அல்ல. நீங்க டைம் பாஸ்க்காக பேசுறேன், இடையூறு செய்யாம வெளியே போய் பேசலாம். பொதுவா வந்து பாத்தீங்களா, ஒரு சராசரியான ஜோதிட நிலையில் இருக்கக்கூடியவங்க அதிகமா வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டவங்கன்னு சொல்லிடுறாங்க. ஒரு பெரிய லெவல்ல வளர்ந்தவங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி இந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னா சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி, அதாவது சுத்த மோசமான ஜாதகத்தை கூட என்னால மாத்தி அமைக்க முடியும்னு சொல்றாங்க ஒரு சிலர். அதை வந்து உண்மையா அது மாதிரி பண்ண முடியுமா? அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? அதாவது சுத்த மோசமான ஜாதகம்னு நீங்க சொல்லலாம் உங்க அனுபவத்துல, நான் சொல்லுவேனாங்கிறதுக்கு உறுதி கிடையாதுல்ல. எனக்கு வந்து அதுல லூப் ஹோல் கிடைக்கும் இல்லையா? இப்ப உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்க ஊர்ல ஒரு மருத்துவர்கிட்ட நீங்க போய் பாக்குறீங்க, அவருனால முடியல, அடுத்தது எம்எஸ் ஸ்டெப் போலாமா அப்படின்னு பாப்பீங்க இல்லையா? சோ அவங்க தேடி கண்டுபிடிக்கணும். அப்ப அதுக்கு என்ன வேணும்? 3ஆம் இடம் வேலை செய்யணும். ஜோதிட ரீதியா 3ஆம் இடம் வேலை செஞ்சா அவங்களுக்கான தீர்வு கிடைக்கும். ஆமா, இங்க பாருங்க, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும்னு வள்ளுவர் சொன்னாரு. அதுதான் உண்மை. சாமி கும்பிடலைனாலும் நல்லா இருக்கும், நல்லா இருக்க முடியும். யாரையும் ஏமாற்றாமல், யாரிடமும் ஏமாறாமல் உனது முயற்சியை நம்பி நீ செயல்பட்டால் உனக்கு வெற்றி கிட்டும் என்பது நடைமுறை உண்மை. அதிகப்படியா என்ன சொல்றாங்க, குழந்தை பாக்கியம் இல்லாத காலகட்டங்கள் இன்றைய உணவு முறைகள் தான் குழந்தை பாக்கியம் இல்லாத காரணம்னு சொல்றாங்க. எப்படிங்க? குழந்தை பாக்கியம் இல்லாததுக்கான காரணம் இன்றைய உணவு முறைகள் தான் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. இன்னொரு விஷயத்துல வந்து ஜோதிட ரீதியா அவங்க முன்னோர்கள் செஞ்ச பாவம் தான் இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்றாங்க. இதுல எது கரெக்ட்? இரண்டுமே சரியான கருத்து. ஜோதிட ரீதியாவும் அதுக்கான உணவும், அதாவது ஒரு சாறை சாப்பிடுவதற்கு பதிலாக சக்கையை சாப்பிட்டால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? வயிறு தான் ரொம்ப, அதுல ஜீவகாந்த ஆற்றல் சக்தி கிடைக்காது. அதே மாதிரி நீங்க முன் ஜென்மத்துல வந்து பல பாவங்களை செஞ்சிருந்தாதான் இந்த ஜென்மத்துல உனக்கு தோஷமாக குறிகாட்டுகிறது கிரகங்கள் மூலமாக என்பதுதான் உண்மை. இப்ப நீங்க சொன்னீங்க ராகுவை தான் தோஷம் மோசங்கிறீங்க. குருவே, ஒரு அன்பர் கேட்டிருந்தாரு நீசம் அடைஞ்சா என்னன்ட்டு. ஒரு கன்னிலகணமாக இருந்து குரு மகரத்தில் நீசம் அடைந்தால் கடுமையான புத்திர தோஷம் உண்டு. இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு திசாபுத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோ, ஒரு செவ்வாய் திசை நடக்குது, ஏதோ ஒரு திசாபுத்தி நடக்கும்போது நன்மைகளை கொடுக்கக்கூடிய அதே கிரகம் அவங்களுக்கான தீமைகளையும் கொடுக்குமா? நல்லா கேளுங்க. அதாவது ஒரு திசாபுத்தி நடக்குது, இப்போ குரு அப்படின்னு சொன்னா பெரும் பணமும் அவர் தான் சொல்றாங்க, பெரிய நோயும் அவர் தான் சொல்றாங்க. இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களே நடந்துருமா, இல்ல 2வது ரவுண்டு 3வது ரவுண்டுங்கிற காலகட்டங்கள்ல செயல்பட? ரவுண்டுங்கிறது இல்ல, அந்த கிரகம் எந்த சஸ்தியாம்சம் நாடியாம்சத்தில் இருக்கிறது, 6ஆம் பாவகத்தின் தன்மை எத்தகையது, சஸ்தாம்சத்தில் அது எப்படி இருக்கிறது, அவரு பணம் கொடுப்பாரு. 2ஆம் அதிபதியா இருந்து தசன் எடுத்தா பணம் கிடைக்கும். பணம் வருவதற்கும் உடல் கெட்டு போவதற்கும் சம்பந்தம் இல்லை. அது வந்து 6ஆம் அதிபதி கெட்டு போயிருக்கலாம். இந்த குருவும் 6ஆம் வீட்டுல இருந்தா சுகர் வரும், தொப்பை பெருசா வரும், ஜீரண கோளாறு வரும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் மருத்துவ ரீதியிலான நோய்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஆய்வில் அவரவர் பாணியில் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க கடந்த முறை வந்து இந்த மாதிரி மீட்டிங்ல நிறைய கேள்விகள் பதில் சொன்னீங்க அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயங்கள் நான் உங்ககிட்ட கேட்டேன். இதன் மூலமா வந்து நிறைய பேருக்கு நிறைய தகவல்கள் தெரிஞ்சிருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதாவது கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. 8 புத்தகம் எழுதிட்டதுனால நான் மேதைன்னு நினைக்கவே இல்லை. நான் என்ன மாணவனா நினைத்து கொண்டு உங்களிடமிருந்து உள்வாங்கி வெளிப்படுத்துகிறேன் என்பதுதான் உண்மை. எனக்கு தெளிவா தெரிஞ்ச விஷயத்த நான் தைரியமா எத்தனை ஆயிரம் பேர் சபையில வேணாலும் சொல்ல முடியும். ஆனால் தெரியாத விஷயத்துக்கு நான் பதில் கூற முன்னாடி நிக்க மாட்டேன். உதாரணத்துக்கு நான் ஒரு 22 வருடமா ஒரு கேள்வி கேட்கிறேன் ஆன்மீக ரீதியா. தைப்பூசம் முருகன் சம்பந்தப்பட்டு ஏன் எதற்கு கொண்டாடப்படுகிறது என்ற காரணத்திற்கான விடை எனக்கு இன்று வரை கிடைக்கவில்லை. அதே போல ஆடி கிருத்திகை ஏன் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்ற காரண காரியம் அடியனுக்கு கிடைக்கவில்லை. இதே கந்த சஷ்டியா, அவருடைய அவதாரம் நிறைவடைந்த திதி நாள், அதாவது தீபாவளியிலிருந்து 6வது நாள் கந்த சஷ்டி. ஓகே, சூரனை வதம் செஞ்சார். ஆனால் எனக்கு இந்த 2 கேள்விக்கு விடை கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்சா சொல்லுங்க, நான் அதை வந்து உண்மையா சரியா இருந்தா மனசார ஏத்துக்கிறேன். அடுத்தது கேள்வி பதில்.
அண்ணாதுரை ஐயா இங்க வாங்க. லைட்டுக்கு பின்னாடி கேட்கலாம். அங்க இருந்தே மைக் எங்க போச்சு? இங்கதான் இருக்கு, வாங்க. அப்புறம் இந்த கேள்வி கேட்கறவங்க வந்து என்னமோ சிறுமியா போற மாதிரியும், பதில் சொல்றவங்க என்னமோ மேதாவி ஆகிற மாதிரிலாம் இந்த அசிங்கமான கமெண்ட் எல்லாம் அடிக்காதீங்க. அப்புறம் திரும்ப அசிங்கமா பல மடங்கு அடிக்கிற மாதிரி வரும். சென்சார் பண்ணாலும் சரி, பண்ணினாலும் சரி. இப்போ எனக்கு தெரியலன்னு சொல்லி இப்ப நான் 2 கேள்வி கேட்டிருக்கேன். அது எத்தனை வருடங்களா? 22 வருடமா இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். இப்ப நீங்களே அமைதியா தான் இருக்கிறீங்க, யாருனாலையும் சொல்ல முடியல. கௌமார பீடம் வரைக்கும் நான் போய் கேட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு தேடுதல் அதிகம் உண்டு. சொல்லும் போது எனக்குள் புதைந்திருக்கக்கூடிய விஷயம் வெளிவருகிறது, என்னுடைய ரிஷிக்கடன் தீருகிறது என்ற நம்பிக்கை எனக்கு. அடியன் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் கேள்வி கேட்பதால் பெரிய மேதையெல்லாம் கிடையாது. நான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அடியன் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். பதில் சொல்றவங்க தான் மேதை, ரொம்ப மேதாவிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல, அப்படிலாம் கிடையாது. நம்ம கருத்து பரிமா. இப்ப நான் உங்களை பார்த்து சபையில கேட்டேன், சொல்லல. எனக்கு இத்தனை வருஷமா இப்பயாவது கிடைச்சா நான் சந்தோஷப்படுவேன், அவ்வளவுதான். சொல்லுங்க. இப்போ நான் என்னுடைய அனுபவத்தில் சில கேள்விகள்லாம் தோணுது. அந்த சபையின் மூலமா நீங்க தெரிஞ்சாலும் சரிதான், சொல்லுங்க. இதை பாக்குறவங்க சொன்னாலும் இதுதான். இப்ப ஜென்ரலா ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம சொல்றோம், இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது தந்தை இருக்க மாட்டார், அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இப்ப அந்த ஜாதகம் நேச்சுரலாவே அவருக்கு தந்தைக்கு உண்மையாலுமே ஆயுள் குற்றமா, இல்ல அந்த குழந்தை பிறந்ததால அந்த தந்தைக்கு ஆயுள் குற்றம்? முதல்ல இந்த விஷயத்தை குழந்தை ஜாதகம் குறிகாட்டும் என்பது உண்மை என்றாலும் கூட, இப்பதான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன அவரவர் கர்ம பதிவுக்கு ஏற்ற நல்வினையும் தீய வினையும் அந்த நபர் அனுபவிக்க வேண்டும் என்பது உண்மை. அவருடைய ஜாதகம் தான் பிரதானம். இப்பதான் சொன்னேன், எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னா நான் தான் வைத்தியம் மருந்து எடுத்துக்கணும். என்னுடைய பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரிதான் எனக்கு தோஷமும் யோகமும் இப்ப எனக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதே நேரத்தில் இந்த காம்பினேஷன் 2 இடத்துலயும் வரும். பையன் ஜாதகத்திலயும் அது ஒரு சிம்பாலிக்கா காமிக்கும், அப்பா சம்பந்தப்பட்ட ஒரு ஜாதகம் இன்னும் தெளிவா காமிக்கும். அதான் உண்மை. நான் இன்னும் கேள்வி நான் புரியுறபடி கேட்கிறேன். இப்ப அந்த ஜாதகத்துல அந்த குழந்தையினுடைய வினை அந்த தந்தை இருக்கக்கூடாது, அந்த குழந்தைக்கு இருக்குதா, இல்ல இந்த தந்தைக்கு அந்த குழந்தையை பராமரிக்கக்கூடிய வினை இருக்கிறதா? ஏங்க அததான் சொல்ல வரேன். தந்தையின் ஜாதகத்தில் 5ஆம் இடம் கெட்டு போயிருக்கும், அல்லது லக்னாதிபதி கெட்டு போய் 5ஆம் அதிபதி நல்லா இருப்பாரு. 1-5 தொடர்பு சரியில்லாமல் ஏதாவது ஒரு ஸ்தானம் அடிபட்டு போயிருந்தால் இந்த ஜாதகருக்கும் வாரிசுக்குமான உறவு சிறப்பை தராது. அதே போல குழந்தையின் ஜாதகத்தில் 1ஆம் இடமும் 9ஆம் இடமும் சரியான முறையில் சம்பந்தப்படாமல் பலகீனம் அடைந்திருந்தால் தந்தைக்கும் ஜாதகருக்குமான உறவு சிறப்பை தராதுங்கிறதா யதார்த்தம். அப்புறம் இன்னொரு கேள்வி, திருமண பொருத்தத்தில் ஒருத்தருக்கு 11ஆம் இடம் வலுவாவே இருக்குது, அவருக்கு 2 தார அமைப்பு இருக்குது, அது அந்த ஜாதக ரீதியா அதை தடுக்க முடியக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கா? நிறைய பேர் என்ன சொல்றேன், என்னுடைய அனுபவத்துல கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி இந்த மாதிரி வந்தா தான் நம்ம அந்த ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். 11ஆம் பாவம். இப்ப நீங்களே சொன்னீங்க எல்லாரும்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தல, நிறைய பேருன்னு சொல்லிட்டீங்க. அதுதான் உண்மை. எல்லாரும் எல்லாமே கூறிவிட முடியாதுங்கிறத நான் 5வது புத்தகம் பின்னட்டையிலேயே சொல்லிட்டேன். நான் அடுத்த கேள்வி. கேள்வி இல்லை, 2 கேள்வி தான். மகிழ்ச்சி. வேற யாராவது? அண்ணாதுர 30 கேள்வி அனுப்புனீங்க, அதுல சுருக்கி 5 கேள்வி கேளுங்க. அடுத்து நீங்க தான் பேசணும். கேளுங்க, அப்படியே நீங்க கேளுங்க. ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? கேளுங்க. மாமியார் மருமகள் சண்டை நடக்கல. கரெக்டா வச்சு இதுக்கு கிரக நிலை என்ன, இதை சமாளிப்பது எப்படி? ஒரு ஜாதகர் அவருடைய 10ஆம் இடம் மாமியார் ஸ்தானம், லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் அஷ்டக சஷ்டக தோஷத்தில் இருந்து இந்த ஜாதகரின் 10ஆம் அதிபதி நீசம் அடைந்து ஷட்பலம் குறைந்து நவாம்சத்திலும் தசாம்சத்திலும் பலகீனம் அடைந்திருந்தால் ஜாதகரின் மாமியார் சிறப்பில்லை. அடுத்த கேள்வி. இதுல நான் ஒண்ணு பார்த்தேன், அது தப்பா சரியா? என்னங்க இரட்டை அர்த்தத்துல பாசமா பேசுவீங்கன்னு நினைச்சேன், ஆபாசமா பேசுறீங்க.
இல்ல, நான் ஒண்ணு பார்த்தேன் சரியா இல்ல, தவிர அதாவது பார்த்த ஜாதத்துல ஆ. சுக்கிரன் பலமா இருந்தா மருமக வாயாடியா இருக்காங்க, ம். சந்திரன் பலமா இருந்தா மாமியார் வாயாடியா இருக்காங்க. ஆ. இதுல யார் பலமா இருக்காங்களோ அவங்க வீக்கா இருக்கிறவங்க ஒன்னா போயிட்டா பிரச்சனை சால்வ் ஆயிருது. ம். நீங்க அந்த பதில சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். அது நீங்க எதிர்பார்க்கறதெல்லாம் நான் சொல்லணுங்கிறது வந்து ஏதோ நம்ம பேசி வச்சுட்டு பேசுற மாதிரியா? அப்படி கிடையாது. எனக்கு உடன்பாடு உள்ள விஷயத்தை தான் என்னால சொல்ல முடியும். உங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யறதுக்கு அல்ல இது. எனக்கு தெரிந்த கேள்வியை நான் பதில் சொல்றேன். அடுத்தது பாபகர்த்தாரி தோஷம், ம். அதை தீர்ப்பதற்கு என்ன வழி? நல்ல கேள்வி. பாபகர்த்தரி தோஷம் அப்படிங்கறது லக்னத்துக்கும் சூரியனுக்கும் வச்சு பார்க்கணும். லக்னத்துக்கு இருபுறமும் பாவ கிரகங்கள் இருந்தாலோ அல்லது சூரியனுக்கு இருபுறமும் பாவ கிரகங்கள் இருந்தாலோ அது பாவகத்திரி தோஷ ஜாதகம். முன் ஜென்மத்தில் பெற்றோரை சரியாக பராமரிக்காமல் பெற்றோரின் சாபத்தினால் இந்த ஜென்மத்தில் அவருக்கு அந்த பாவகத்திரி தோஷம் ஏற்பட்டது. பெற்றோர் வயதுள்ளவருக்கு உணவு கொடுத்து உபசரிப்பு செய்து பராமரித்து பிறதி ஒவ்வொரு அமாவாசைக்கும் விரதம் இருந்தால் பாவகத்திரி தோஷத்தின் பாதிப்பு குறையும். முதியோர்களை என்னைக்கு உருவானதோ அதுல இருந்து கல்யாண வாழ்க்கை சிறப்பில்லாம போகுது, அது காரணம் என்ன? இல்லைங்க, எல்லாருக்கும் அப்படி சொல்ல முடியாது. அது ஒரு சிலருக்கு அருகாமையில இருந்து கவனிக்க முடியாது, அதனால முதியோர்கள் வைக்கிறாங்க. இருந்தாலும் இந்த ஜாதகருடைய 9ஆம் இடம் கெட்டு போயிருக்கலாம் அல்லது 4ஆம் இடம் கெட்டு போயிருக்கலாம், அல்லது அந்த முதியோர் இல்லத்துல இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய சப்தாம்சம் கெட்டு போயிருக்கும், 5ஆம் இடம் கெட்டு போயிருக்கும். அதனாலதான் அந்த முதியோர் இல்லத்துல சிரமத்தை அனுபவிக்கிறாங்க. விரைவாக கேளுங்கள். அடுத்து வெளிநாட்டுக்கு போனோடனே தாய் தந்தையே மறக்கிறாங்க, துஷ்டிக்கு கூட பணம் அனுப்பி விடுறேன், சாம்பலை அனுப்பி வைங்கிறாங்க. ஏன் இந்த கிட்டக்க வாங்க. ஏன் இந்த அவ்வளவு நிலை? வெளிநாட்டுக்கு போனாலும் திரிகோணம் பலமாக இருந்தால் பெற்றோரை முன்னோர்களை மதித்து நடத்துவார், அவர்களை பராமரிப்பார், அவர்கள் நலனில் அக்கறை செலுத்துவார். திரிகோணம் பலமில்லாமல் கேந்திரம் மட்டும் பலமடைந்திருந்தால் ஜாதகர் தனது சுயகாரியத்தில் முன்னிலைப்படுத்துவார். இன்னைக்கு படித்தவங்க அனைவருமே ஜோதிடம் படிக்கணும், அதுக்கப்புறம் ஜோதிடம் கிளாஸ் எடுக்கணும், ஜோதிடத்துல பிரபலமாகும்னு நினைக்கிறாங்க. இது எதனால? வேலை இல்லாத திண்டாத்தினாலயா? அதாவது ஜோதிடம் மூலம் எல்லாருக்கும் வராது. ஆர்வம் வேணா 100 பேருக்கு வரும். ஈடுபடுறதுக்கு அந்த 100 பேர்ல ஒரு 50 பேர் தான் வரும். ஈடுபட்டாலும் அதை ஒரு குறிப்பிட்ட எல்லையை கடந்து செல்வதற்கு ஒரு 10% தான் முடியும். இதுதான் யதார்த்தம். முதல்ல ஒரு ஜோதிட கிளாஸ் எடுக்கணும்னா அதுக்கு சரியான கிரகநிலை, ஏன்னா யாருனாலும் தொடலாம், அதை கன்டினியூட்டியா போறதுக்கு ஒரு கிரகநிலை இல்லாம செய்ய முடியாது. ஜோதிட வகுப்பு எடுப்பதற்கான ஒரு சிறந்த அமைப்பு என்னவா இருக்கணும்? தொடர்ந்து எடுக்கணும்னா அதாவது 2ஆம் இடம் நல்லா இருக்கணும், ஏன்னா நல்லா பேசினா தான் நல்லா பணம் வரும். குரு நல்லா இருக்கணும், அவர் தான் தனக்காரகர். புதன் நல்லா இருக்கணும், ஜோதிடத்துக்கு உண்டான காரகம். ஆனா இந்த குருவும் சரியில்ல புதனும் சரியில்லையா, நம்ம தலைவரை தொங்கிட்டு இருக்கிறமே, ராகு நல்லா இருக்கணும். ஒரு நூல்ல படிச்சேன், 2, 8 தொடர்பு இருக்கணும். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம், ஆல் பீப்புள் பணம், அதை நம்ம அனுபவிக்கணும்னா அந்த அமைப்பு இருந்தாதான் அதை நடத்த முடியும்னு போட்டிருக்கு. இல்ல சம்பந்தம் இல்லாம சொல்லி 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் இது திசை மாதிரி 2, 8 தொடர்பு இருக்கணும். 2, 8 சரியான பதில். ஏன்னா 8 மறைஞான கல்வி. ஜோதிடத்துக்கு வந்து 5ஆம் இடமும் 8ஆம் இடமும் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் உண்டு. முந்தைய பதிவில் புதனை பற்றி பேசும்பொழுது தெளிவாக கூறியிருக்கிறேன். அந்த காணொலி காட்சியை கண்டு புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது கும்பலக்னம், கும்பராசியில பிறந்தாலே குழந்தை மனைவி இருந்தா குழந்தை இருக்க மாட்டேங்குது, குழந்தை இருந்தா தொழில் இருக்க மாட்டேங்குது. எல்லாருக்கும் அப்படி சொல்ல முடியாது. இன்னொன்னு, இவங்க வந்து சுபவரையம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கும்பலக்கணக்காரங்க. ஏன்னா கும்பலக்கணத்திற்கு 12ஆம் அதிபதியும் சனி பகவான், அதுதான் சூட்சமம். இறக்க இறக்கிதான் கிணறு ஊறும், அந்த மாதிரி. ரொம்ப சிறப்பு. அடுத்தது 5 கேட்டீங்க, 10 கேட்டாச்சு. சரி, வேற ஏதாவது கேள்வி பதில் முடிச்சுக்கலாமா? முருகன் ரைட். சாய்கலைவாணன், நீங்க ஏதோ 2 கேள்வியோட கையை நீட்டிக்கிறீங்க. சரி, நீங்க போயிடுங்க. நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன் கும்பலக்கணத்துக்கு. நானும் கும்பலக்கணம் தான். 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி குருவை தவிர்த்து இப்ப செவ்வாய் எடுத்துக்கிட்டாவே நார்மலா கும்பலக்கணத்துக்கு பகை. சுக்கிரன் எடுத்துக்கிட்டாவே அவர்
சுகஸ்தானாதிபதியாவும் இருக்காரு, பாக்கியாதிபதியா இருக்காரு. அதே சமயத்துல பாதகாதிபதியும் வராரு ஸ்திர லக்னத்துக்கு. ரெண்டாவது புதன் எடுத்துக்கிட்டானா பஞ்சமாதிபதியும் வராரு. கருத்து வேறு, கேள்வியை மட்டும் நறுக்குன்னு கேளுங்க. இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது அது கும்ப லக்னத்துக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய கிரக அமைப்புகள் எது? எந்த கிரகம் பிடிச்சா கும்ப லக்னத்துக்கு? கும்ப லக்னத்திற்கு சிறப்பை தரக்கூடியவர் சந்திரனை தவிர எல்லாருமே செய்வாங்க. ஒரே பதில் தான், ராகுக்கு எது இருக்கும் இடத்திற்கு ஏற்ப. ஏன்னா அவங்க அந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிக்குவாங்க. அவங்க வந்து 3, 6, 10, 11 இருந்தா சிறப்பு. புரியுதுங்களா? அந்த மாதிரி காம்பினேஷன் பாத்துக்கணும். சந்திரன் தவிர்த்து மற்ற கிரகங்கள் ஃபேவர் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு தெரியல. ஏங்க டீப் அனலைஸ் பண்றதா நம்ம ராசி கட்டத்தை பார்த்து எல்லாம் சொல்லிடுவாங்கிறதெல்லாம் அட்டகத்தி வீசுற மாதிரி. அடுத்து நீங்க வாங்க சீக்கிரம். நான் கேட்கக்கூடிய கேள்வி சற்று வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்தவர்கள் என்னிடம் கேட்ட கேள்வியை நான் தங்களிடம் இப்ப கேட்கிறேன். இன்னைக்கு ஒரு கல்யாணம் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டம். சரி, நிறைய தடைகள் இருக்குது. இதுல ஒரு சில பேர் பலதார மனம் பண்றாங்க. எந்த கிரகத்தை அதிக நம்ம இது கவனிச்சா நம்ம பலதார மனம் பண்ணலாம்? இப்ப சுக்கிரனை நீசம் சொல்லிவிட்டா கல்யாணமே ஆகாதுன்னு தவறா நினைக்க கூடாது. இப்ப ஒரு விருச்சிக லக்னமா இருந்து கண்ணியில சுக்கிரன் நீசம் அடைஞ்சாலும் பலதாரம் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. நிறைய காம்பினேஷன் 7, 11 சம்பந்தப்படணும். சுக்கிரன் ராகுவோடையோ சனியோடையோ செவ்வாயோடைய சம்பந்தப்பட்டால் பலதாரம் சம்பந்தப்படும். அடுத்தது, கடன் பெறாமல் வாழ்வதற்கு எந்த கிரகத்தை சார்ந்து வாழ வேண்டும்? இல்ல ஜாதகத்தை நம்ம உயர்த்த வேண்டும்? தனகாரகன்னு குருவை சொல்றீங்க, அவர் உங்க ஜாதகத்துல சிறப்பா இருந்தா சிறப்பா நீங்க கடன் வாங்காம வாழ போறீங்க. இதுதான் உண்மை. பித்ருதோஷம் எவ்வாறு சுருக்கமாக ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் கண்டறிவது? இந்த உடன் அப்படிங்கிற வார்த்தையை உடனே தூக்கி போட்டுருங்க. ஜோதிடம் வந்து சும்மா ஒரு கடைக்கு போய் 1 கிலோ அரிசி 55 ரூபாய்க்கு கொடுங்கன்னு கேட்கற மாதிரிலாம் கிடையாது. எனக்கு உடனே பலன் சொல்ல தெரியாதுங்க. நீங்க நம்பினாலும் நம்பலினாலும் எனக்கு உடனே பலன் சொல்ல தெரியாது. நான் நிறைய விஷயம் ஷட்பல வரைக்கும் சீர்திருக்க 1 வாரம் ஆகும். அதனாலதான் அந்த ஃபீஸ் வாங்குறேன். நான் தான் போன வருஷம் 121 பேர்த்துக்கு தான் ஜாதகம் பார்த்தேன்னு சொன்னேன் ஓப்பனா. அதை மட்டும் சென்சார் பண்ணல. ஆனா அது நல்லா ரீச் ஆச்சு. பரவாயில்ல சார், நீங்க நேர்மையா கரெக்டா சொன்னீங்க, எங்களுக்கு பயமா இருக்குன்னுட்டாங்க கூட இருந்த ஜோதிடர்களே. இவ்வளவு வெளிப்படையா தைரியமா எங்களால பேச முடியாது. என்ன கேட்டீங்க? சுக்கிரனை பத்தி கேட்டீங்களா? ஆமாங்க. திருமணத்தை பத்தி கேட்டீங்க? ஆமாங்க. வேற? அவ்வளவுதாங்க. நன்றி நன்றி. சரி, கேள்வி பதில் நிறைவு செஞ்சுக்கலாமா? ரைட்டு. அடுத்தது வாங்க, அண்ணாதுரை ஐயா. யாரு புதுசா வந்திருக்காரா? சீக்கிரம் வாங்க. அதான் சீக்கிரம் வாங்க, இங்க அடுத்தடுத்து இருக்காங்க. ஒரு சிறிய கேள்வி. இந்த பெரும்பகுதி 3 ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையுமாக பிறந்த அந்த தம்பதியினருக்கு ஆயுள் குறைவு என்று பேசப்படுகிறது, சொல்லப்படுகிறது. குழந்தைக்கும் ஆயுளுக்கும் சம்பந்தம் இல்லை, கேள்வியில தெளிவில்லை. பொதுவா 3 ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தை இருந்தா தகப்பன் தாயார் குழந்தை வேறு, குழந்தை அது 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். அதையே இங்க குழந்தைங்களை வச்சு பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற குடும்பத்துல நீங்க எதையோ சம்பந்தம் இல்லாம கௌரவப்படுத்திக்கிட்டு இது மனப்பிராந்தின்னு அர்த்தம். தெளிவில்லாம எதையாவது ஒன்று போற போகல கேட்டு அதுதான் பெருசா இருக்குமோ அப்படின்னு நம்ம பயத்தை மிரட்டி மீன் பிடிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. அவங்க ஜாதகத்துல சீர்தூக்கி பார்க்கணும். நிறைய விஷயம் இருக்கு. இப்ப ஆயுள்காரகன் சனி பலமாக இருந்து 8ஆம் இடம் சுபர் சம்பந்தப்பட்டிருந்தா ஆயுள் பலம் உண்டு. அவ்வளவுதான். சரி.